யாராவது உங்ககிட்ட வந்து who you are அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நமக்கே நிறைய டைம் ஆன்சர் தெரியாது. அப்படியே ஆன்சர் தெரிஞ்சாலும் அது தப்பான ஆன்சரா தான் இருக்கும். நான் இவங்களோட பையன், நான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். பட் அது கரெக்டான ஆன்சரா கிடையவே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட ப்ராப்பரான ஆன்சர் இருக்கணும். ஸோ நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியல, நீங்க யாருன்னு உங்களாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஸோ நான் புவனேஷ் ஐடி ரிலேட்டட் கெரியர் டெவலப்மெண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க guys. Let's get into the video guys. நிறைய பேருக்கு அவங்க யாரு, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னே தெரியறது இல்ல. அவங்களுக்கே அவங்கள பத்தி தெரியல அப்படின்னா மத்த பீப்புளுக்கு எப்படி அவங்கள பத்தி தெரியும்? ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை பத்தி அனலைஸ் பண்ணுங்க. சோ நான் சொல்லக்கூடிய இந்த 6 டிப்ஸை வச்சு நீங்க யாரு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ், நோ யுவர் வேல்யூ. ஸோ உங்களோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, உங்களோட வேல்யூ, உங்களோட யூனிக் பர்சனாலிட்டி என்ன, உங்களோட ஹேபிட்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. லைஃப்ல உங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நீங்க எப்படி வந்துட்டு கடந்து வந்தீங்க, ஸோ அதுல என்னென்ன வேல்யூ ஆட் பண்ணீங்க, மற்ற பீப்புளுக்கு உங்களோட வேல்யூ என்ன, அவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க சொல்லியா சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க. சோ அப்படி நீங்க மத்த பீப்புளுக்கு என்ன வேல்யூ ஆட் பண்றீங்க, ஒரு ஃபேமிலிக்கு நீங்க என்ன வேல்யூ ஆட் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க என்ன வேல்யூ ஆட் பண்றீங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. உங்க வேல்யூ என்ன, உங்களோட வேல்யூட ஒர்த் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களை பத்தி ஆல்மோஸ்ட் நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். சோ அதனால உங்களோட வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. செகண்ட் ஒன், உங்களோட இன்ட்ரெஸ்ட். நிறைய பேருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கோ என்னன்னே தெரியாம இருக்கு. ஸோ உங்களை ஒரு விஷயம் அட்டென்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ நீங்க ஒரு அட்டென்ஷன் இந்த சென்ஸ் ஒரு விஷயம் உங்களை மறந்தே நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட இன்ட்ரெஸ்ட், அதுதான் உங்களோட ஹாபி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு குக்கிங் பண்றதா இருக்கலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்த ஃப்ரூட்ஸ் எதையுமே காணா, எல்லாத்தையும் குழம்புல போட்டல பழக்குழம்பு அப்புறம் வச்சுக்கிட்டு நான் ஒன்று டிராவல் பண்றதா இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயத்த படிக்கிறதா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட அட்டென்ஷன் எது வந்து கிராப் பண்ணுதோ அதுதான் உங்களோட இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி உங்களுக்கு எது எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏன்னா ஒரு பர்சனுக்கு மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட்டை ஃபைண்ட் பண்ணுங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நீங்க எப்படி க்ரோ ஆகலாம் லைஃப்ல அப்படின்றத நீங்க திங்க் பண்ணுங்க. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் உங்களோட வேல்யூவையும் சரி மற்ற பீப்புள் கிட்ட நீங்க யாரு அப்படின்றத சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்துட்டு பேச ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு குக் பண்ண ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு டான்ஸ் ஆட, பாட, எழுத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண அதிசயமும் ஒரு பீப்புளுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. தேர்ட் ஒன், உங்களோட டெம்பரமெண்ட். டெம்பரமெண்ட்னா என்னன்னு சொல்லி கேட்காதீங்க. டெம்பரமெண்ட்னா சுபாவம், உங்களோட நேச்சர் கேரக்டர்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், நீங்க ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், நீங்க வந்துட்டு உங்களை ஒரு பாஸ் மாதிரி நினைக்கலாம், இல்லை வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு இல்லை நான் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை செய்வேன் அந்த மாதிரியான கேரக்டரான ஆளு. ஸோ எப்படி வேணா இருக்கலாம். உங்களோட சுபாவம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களோட லைஃப்பும் இருக்கும். ஸோ உங்களோட டெம்பரமெண்ட்டையும் உங்களோட இன்ட்ரெஸ்டையும் அலைன் பண்ணுங்க. ஸோ உங்களோட சுபாவம் நேச்சரா இருக்கக்கூடியது, அதை நிறைய டைம் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ரெண்டையும் அலைன் பண்றீங்க அப்படின்னா உங்களால சம்திங் ஏதாவது நியூவா கிரியேட் பண்ண முடியும். ஸோ சுபாவம் வந்துட்டு நேச்சரா இருக்கிறது, ஸோ அது வந்துட்டு ஜீன்ல இருக்கிறது எப்படி வேணா வச்சுக்கலாம். பட் இன்ட்ரெஸ்ட் நம்மளா கிரியேட் பண்றது, நம்மளோட தாட் ப்ராசஸ்க்கு நம்ம கொடுக்கறது. ஸோ அதனால எதை திங்க் பண்ணாலும் பிக்கா திங்க் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு அண்ட் தென் அதுல உங்களோட டெம்பரமெண்ட்டை அலைன் பண்ணி பண்ணுங்க. ஸோ அது உங்களுக்கு கம்ப்ளீட்டா சக்சஸ் கொடுக்கும். தாட்ஸ் தான் எல்லாமே. தாட்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா ஐ திங்க் ஆல்மோஸ்ட் லைஃபே நல்லா இருக்கும். பட் தாட் சரியில்லை அப்படின்னா லைஃப் பெருசா நல்லா இருக்காது. ஐ ஹோப் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத நான் பிலீவ் பண்றேன். ஃபோர்த் ஒன், அரவுண்ட் தி கிளாக் ஆக்டிவிட்டிஸ். அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்க மேபி நைட் பர்சனா இருக்கலாம், இல்ல மார்னிங் பர்சனா இருக்கலாம்.
அதெல்லாம் எந்த இம்பார்ட்டன்ட்டுமே கிடையாது. நீங்க எப்படி வேணா இருக்கலாம். நைட்டு நீங்க வந்துட்டு லேட்டா தூங்கி மார்னிங் லேட்டா எழுந்திருக்கலாம், இல்ல நைட்டு சீக்கிரம் தூங்கி மார்னிங் வந்துட்டு 5-6க்குலாம் எழுந்திருக்கலாம். அது உங்க லைஃப்ல எதுவும் சேஞ்ச் ஏற்படுத்தாது. என்ன சேஞ்ச் ஏற்படுத்தும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களோட எஃபிஷியன்சி என்ன, அண்ட் தென் உங்களோட ஹேபிட்ஸ் என்ன அப்படின்றது தான் உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ஸோ அதை ஒரு செகண்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஃபோன் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கு அப்படின்றத நீங்க வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுங்க. நான் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் எஃபிஷியன்ட் இதுதான், நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் நான் பிளான் பண்றேன், என்னால பண்ண முடியல. ஸோ இது எல்லாம் நீங்க தாட் ப்ராசஸ்ல உங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல டே டு டே ஆக்டிவிட்டீஸை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும் எங்க பிரச்சனை இருக்கு, நான் யாரு, நான் எங்க போகணும், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 5th டிப்ஸ், லைஃபோட மிஷன் அண்ட் மீனிங்ஃபுல் கோல்ஸ். ஸோ நிறைய பேருக்கு அவங்களோட லைஃபோட மிஷனும் கோல்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, ஹாப்பினஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் அந்த ஹாப்பினஸையும் கோல்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ கோல்ஸ் என்ன வேணா இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஃபேமிலிக்கு நான் இதை பண்ணணும், லைக் எங்க பழைய வீடு பெரிய பங்களா மாதிரி வாசல்ல ஃபவுண்டன் ஸ்விம்மிங் பூல் பெரிய கார் அதை பார்த்து வாட்ச் பண்ணணும். இதுக்கு பெரிய டிவி வாஷிங் மெஷின் ஏசி அவன் சோஃபா பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கணும். எங்க உடம்புல நகையோட வீடு பக்கத்துல இருக்கிற சந்தைக்கு நான் எனக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட பர்பஸை நீங்க வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கோ இது எல்லாமே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா உங்களோட ஹாப்பினஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், உங்களோட பர்பஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன திங்ஸ் உங்களுக்கு பிடிக்குது, உங்களோட மீனிங்ஃபுல்லான லைஃப்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஜஸ்ட் வந்தோம் போனோம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம அந்த மீனிங் என்ன, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் லைஃப் பீஸ்ஃபுல்லாக போகும்னு நினைக்கிறேன். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் என்ன இருக்கு நெக்ஸ்ட்ன்றது தெரிய வரும். ஆக்சுவலி நம்ம என்ன பண்ண போறோம், ஃபேமிலிக்கு என்ன பண்ண போறோம், நமக்கு என்ன பண்ண போறோம்ன்றதும் தெரிய வரும். ஃபைனல் ஒன், 6th ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஸ்ட்ரென்த். ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க வீக்னஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, வீக்னஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. வீக்னஸ்ஸே என்ன நமக்கு தெரியும், அந்த வீக்னஸ்லயே வந்துட்டு அதை நம்ம சரி பண்றதுலயே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய நாள் போயிடும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்ட்ரென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நீங்க யாரு, எதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றதுல ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் கொஞ்சம் எப்படி பெட்டரா பண்ணலாம், அந்த வீக்னஸையும் ஸ்ட்ரென்த்தையும் அலைன் பண்ணி எப்படி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், வீக்னஸ் எப்படி ரிமூவ் பண்ணலாம். வீக்னஸ் எல்லாருக்குமே இருக்கும், எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸை எப்படி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா மாத்தலாம், ஸ்ட்ரென்த்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி லைஃப்ல எப்படி க்ரோ ஆகலாம் அப்படின்றத திங்க் பண்ணுங்க. வீக்னஸ் அதை அப்படியே விட்டுருங்க, பார்த்துக்கலாம். ஸோ வீக்னஸ் ஸ்ட்ரென்த் நல்லாச்சு அப்படின்னா வீக்னஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இந்த 6 டிப்ஸ் தான் கைஸ் நீங்கள் யார் அப்படின்றத உங்களுக்குள்ளேயே தேடுறதுக்கு. ஸோ இந்த 6 டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். லைஃப் மூவ் ஆன். கண்டிப்பாக எங்கேயாவது இடத்துல மூவ் ஆன் ஆகும், நல்ல விதமாக மூவ் ஆன் ஆகும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் கைஸ். நான் புவனேஷ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ எப்படி இருந்து அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க கைஸ். என்ன எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர், do what you love guys. Good things takes time. We'll do something for us, for something. Bye.